இந்த படத்தை யாரும் தயவுசெய்து குடும்பத்தோடு போய் பார்த்துறாதீங்க. ஏன்னா படத்தில் பயங்கரமாக அவ்வளோ ரேப்பு, அவ்வளோ கொலை. கண்டிப்பாக பொண்ணுங்க யாருக்குமே இந்த படம் பிடிக்காது. நீங்கள் ஏதோ அந்த கித்தாரை வச்சுட்டு ட்ரெயினில் லவ் சீன் பண்ணுவார், அந்த மாதிரியான ஹீரோ பற்றின கதைன்னு நினச்சி கௌதம் படத்துக்கு போயிடாங்க. அந்த படத்துக்கு பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிருவீங்க. அப்புறம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு சைக்கோ த்ரில்லர் அப்படின்னு அவராக சொல்லிக்கிறாரு டேரக்டரு. ஆனால் அது சைக்கோ த்ரில்லர்னால் அந்த பர்டிகுலர் ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா, அந்த வீரா, அவன் பயங்கரமாக சூப்பராக நடிச்சிருக்கான். ஆனால் மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயமும் இந்த படத்தில் இல்லை. மெயினாக இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி. அதாவது சைல்டு அப்யூஸு, அப்புறம் சைல்டு அப்யூஸ் ஆன குழந்தைங்க வந்து ஒரு கவுன்சிலிங் தேவை அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்த மூவி மாதிரி தெரியுது. ரெண்டாவது, இந்த படத்தில் ரெண்டு விஷயந்தான் நல்லாயிருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா அந்த வீராவோட ஆக்டிங், இன்னொன்று சவுண்ட் எஃபெக்ட் அங்கங்கேயும் வச்சுருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் மற்றபடி கதை வந்து ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, புதுசும் கிடையாது. சும்மா இந்த ஐஸ் ஒயிட் ஷர்ட்டு, அப்புறம் மெஷினிஸ்ட்டுன்ற 2 இங்கிலீஷ் படத்தோட கதையை அப்படியே உருவி வச்சுருக்காரு. ரெண்டாவது, இவர் சொல்கிற இந்த சைக்கோ வந்து 24 மணி நேரமும் போய் கொல்றான், கொலை பண்ணுறான், ரேப் பண்ணுறான், கொலை பண்ணுறான், இதையே தான் முழு நேர தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்கான். அது ஒன்றும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கொஞ்சம் கூட ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே இல்லை. அதாவது அவன் வந்து எப்படி ஒரு சைக்கோவாக மாறான்றதை ஒரு லைனில் கூட சொல்லலாம். அவர் வந்து உள்ளுக்குள்ளே போய் ஒரு ரேப்பையும் ஏதோ ரொம்ப அனுபவித்து பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ரேப் பண்ணுறான்னா ஓகே, ரேப் பண்ணுறான்னு சொன்னால் எல்லாருக்கும் புரியும். மக்கள்னா அவ்வளோ கேனைங்களா? இவர் வந்து ரேப்பை வந்து அப்படியே ஜூம் பண்ணி அவனோட ஒரு தான் ஆன்னு காட்டிகிட்டு இருக்காரு. உண்மையிலே என்ன சொல்கிறேன்னா, தேட்டரில் உட்காரவே முடியல. அப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு வேறு அதில் என்னென்னா, அந்த மீனாட்சி அம்மா கேரக்டரையே வந்து தான் தான் மீனாட்சி அம்மான்னு நினச்சி அவன் பேசுகிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. இந்த ட்விஸ்ட்லாம் நாங்கள் வந்து மெஷினிஸ்ட்லேயே பார்த்துட்டோம். சரியா? சும்மா ஏதோ ஒன்று 2-3 படத்தில் இருந்து சீனை ஒரு கான்செப்ட் மட்டும் உருவி உள்ளே போட்டுட்டு நான் இன்ஸ்பயர் ஆகிட்டேன் இதாகிட்டேன்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது, இது ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி, வெறும் டாக்குமெண்ட்ரி மூவி, பாட்டு கிடையாது. நான் எப்போயுமே எந்த படத்துலையுமே பாட்டு நான் விரும்பவே மாட்டேன். ஆனால் இதில் பாட்டு இல்லாதது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அப்புறம் இன்னொன்று கேட்கணும் கௌதம் சார்கிட்ட. ஃபஸ்ட்டு 2 படத்தில் மின்னலே, அதுக்கடுத்து இன்னொரு படத்துலலாம் என்ன பண்ணியிருந்தாருன்னா வெறும் டேரக்டர் கௌதம் அப்படின்னு மட்டும் போட்டார். எங்கேருந்து புதுசாக வந்துச்சு இந்த கௌதம் வாசுதேவ் மேனன்? ஏன்னா ஒரு பெரிய ஹிட்டான டேரக்டர்னவுடனே அவருக்கு தன்னோட ஐடென்டிட்டியை இன்னும் ஸ்ட்ராங்காக காட்டணும்னு அர்த்தமா? எப்போ பார்த்தாலும் நான் ஹீரோவுக்காக கதை எடுக்க மாட்டேன், அதை எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, இதில் கதையே இல்லையே. இதில் என்ன கதை இருக்குது? ஃபஸ்ட்டு ஒருத்தன் ரேப் பண்ணுறான், கொல்றான் அப்படின்னா அதில் யாருக்காவது அவேர்னஸ் சொல்கிறீங்க. சப்போஸ் பொண்ணுங்க வந்து லேட் நைட்டில் வெளியில் போகக்கூடாதுன்றதை பற்றி அவேர்னஸ் அப்படின்னா, அந்த அவேர்னஸ் பற்றின ஒரு சீனுமே இல்லையே. சைல்டு அப்யூஸை பற்றி சொல்கிறீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு ஒரு பேரண்டியல் பற்றின ஒரு கைடு அதுவும் எதுவும் கிடையாது. எனக்கு தேவை அந்த சைக்கோ வந்து எப்படி அழகழகாக ரேப் பண்ணுறான்றது தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி அந்த சைக்கோவையே காட்டிகிட்டு இருக்கீங்க. ஓகே, சைக்கோ மூவியில் சைக்கோவை மட்டும் காட்டுறது தான் சைக்கோ மூவி இல்லை. இது வந்து வெறும் டாக்குமெண்ட்ரி தான், இது படமே கிடையாது ஃபஸ்ட்டு. ஓகேயா? யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த படம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா தயவுசெய்து அவங்கள அதை பார்க்க சொல்லாதீங்க. ஏன்னா கடுப்பாவாங்க. அதாவது நான் ஒரு பர்டிகுலர் ரசிகன், அதாவது ஒரு பர்டிகுலர் ஆக்டரோட ரசிகன்னா அவன் ஒரு ரிவ்யூ கொடுப்பான். நான் அப்படி கொடுக்கல. சரி, நான் ஒரு 2.5 மணி நேரம் ஒரு ஜாலியாக போய் ஒரு படத்தை பார்த்து வரலாமேன்னு போனால் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ கடுப்பாக இருக்குது. கண்டிப்பாக படம் பார்த்தவங்க இந்த ரிவ்யூவுக்கு கமெண்ட் அடிங்க. ரொம்ப டீட்டெயில்டான ரிவ்யூ எதிர்பார்க்குறவங்க நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன், அதை ரீட் பண்ணி பாருங்கள். இது வந்து அந்த ரிவ்யூவோட ஒரு ஷார்ட் வெர்ஷன். ஓகேயா? தேங்க்யூ.